ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஃபைனல் நடந்துருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 49 ஓவர் முடிஞ்சு 243 ஃபார் 7. இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே ரிவ்யூ போட வந்துட்டான். வில்லியங்க உட்கார வச்சுட்டு கான்வே விளையாட வைங்கன்னு அவங்க கேட்கல. கடைசியில் பார்த்தா வில்லியங்கெல்லாம் அவ்வளோ ஸ்கோர் பண்ணவே முடியல. ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கான்வே லெஃப்ட் தான். வில்லியங்க வந்து ஃபஸ்ட்டு 4 அடித்தார். 15 ரனில் அவுட் ஆகிட்டார். வருண் சக்கரவர்த்தி எல்பிடபிள்யூ ரீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங் சூப்பர் பேட்டிங். ஸ்டார்டிங்கில் மொத்தமாக 37 தான் அடித்தார். அவர் மட்டும் அவுட் ஆகலன்னு வச்சுக்க எங்கேயும் கொண்டு போயிருப்பார் ஸ்கோரை. ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் ஹார்திக் பாண்டியா புல் பண்ணி 6 அடிக்கிறாருங்க அவரோட செகண்ட் ஓவரில். ஹார்திக் பாண்டியா செகண்ட் ஓவரில் எலிகன் புஷ் டு த பாயிண்ட் ஒரு 4 நெக்ஸ்ட் பாலில். அண்ட் ரீடிங் ஹார்திக் கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும்போது ரீட் பண்ணுற அந்த பேஸில். ஏன்னா குயிக் அவ்வளோ ஸ்பீட் இல்லை ஹார்திக்கிட்ட. அதனால் ஈஸியாக அவருக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது. ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து புல் பண்ணது. ஈவன் மேத்யூ வைடன், பிரையன் லாரா வேர் நாட் டூயிங் திஸ்னு காமெண்டேட்டர் வேறு சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டர் சொல்கிறாங்க எலிகன்சிக்கு. ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து அவர் புல் பண்ணுறாரு ஃபாஸ்ட் பாலர்னா பார்த்துங்க. 16 ரன் போயிடுச்சு ஹார்திக் ஓவர் அந்த ஓவரில். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் ஆகுது. ஷமி ஒரு ஃப்ளிக் பண்ணார் ரச்சின் ரவீந்திரா. ஷமி விட்டு வைக்கல, ஒரு பாட்டம் ஹேண்டில் பிரமாதம் அது ஃப்ளிக் பண்ணது 4 பாயிண்ட் லெக்கில். இதில் தான் சம் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஷாட். கான்ஃபிடன்ஸ் வந்து 7 ஓவரில் 50 ஆகிட்டாங்க ஸ்கோர். மெயின் ஸ்கோர் வந்ததே உங்களுக்கு 7 ஓவரில் 50. ஆமாம், அதுக்கப்புறம் ரச்சின் அவுட் ஆனதுக்கப்புறம் கம்மியாகிடுச்சு. வருண் சக்கரவர்த்தி பிரில்லியன். ஏன்னா ஒரு டிஆர்எஸ் வேறு எடுக்க வேண்டியது ஆச்சு. காட் பேண்ட் அவுட்டுன்னு கேஎல் ராகுல் கேட்டார். யோசிச்சு தான் டிஆர்எஸ் எடுத்தாங்க. பட் அம்பையர் சொல்கிறாரு நாட் அவுட்டுன்னு, ஏன்னா டச் ஆகலன்னு. வைட் ஓவர் கொடுத்துட்டாங்க. லெக் சைடில் பண்ணது வைட் தான். வெரி நெக்ஸ்ட் பால் ஸ்ரேயஸ் ஐயர் டீப்பில் கேட்ச் விட்டார். கஷ்டமான கேட்ச் தான். பட் இந்த மாதிரி ஃபைனல் நீங்கள் விளையாடும்போது யூ ஹேவ் டு டேக் திஸ் கேட்ச். என்னோட ப்ரீவியஸ் நேற்று சொன்னேன், அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸு ஃபீல்டிங் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அவங்களோட 91% கேட்சிங் எபிலிட்டி. 3 ட்ராப் பண்ணாங்கன்னு. இன்றைக்கி பாருங்கள், இந்தியா ஷமி ஃபஸ்ட்டு காட்டன் பால் விட்டார், ஸ்ரேயஸ் ஐயர் விட்டார், அப்புறம் ரோஹித் சர்மா 34th ஓவர். எல்லாம் கஷ்டமான கேட்ச் தான் ரோஹித் சர்மா விட்டதுலாம். இப்போ ஒரு கை பட்டுது. ட்ராப் இஸ் ட்ராப். சுப்மன் கில் டீப் இன்டி விக்கெட்டில். அதெல்லாம் ஈஸியாக பிடிக்க வேண்டியது. அண்ட் சுப்மன் கில் எந்த அளவுக்கு ஃபீல்டிங்கில் மோசம்னா, த்ரோ பண்ணும்போது பாலே வர மாட்டேங்குது ஸ்பீடாக. ரோஹித் கடைசியில் ஸ்லாக் ஓவரப்போ உடனே சேஞ்ச் பண்ணிட்டார். நீ உள்ள வாங்கிட்டு ஜடேஜா அமைச்சாராங்க. ஸோ இது ஹேஸ் டு பி. இன்னும் வெறும் பேட்டிங் பண்ண மட்டும் பார்த்தாது கில்லு. யூ ஹேவ் டு டூ ஃபீல்டிங் ஆல்சோ மேன். நான் ஓப்பனிங் 57, 4th விக்கெட் ஒரு 33 ரன், 5th விக்கெட் ஒரு 57, 6th விக்கெட் ஒரு 46. இவ்வளோ தான் பார்ட்னர்ஷிப் நடந்தது. நான் ப்ரிவியூலே சொன்னேன் 262 மில்லியன் கேப்டன்சி பை ரோஹித் சர்மா. அதான் சொல்லணும். ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு 2 ஓவர்லேயே 12 ரன் விழுந்தானே தெரிஞ்சிச்சு அவருக்கு. இனிமேல் ஹார்திக் வச்சு அங்கே கடகடன்னு போயிடுவாங்க 100. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் வந்து வேஸ்ட் ஆகிடும், பயங்கரமாக செட் ஆகிடுவாங்கன்னு 5th ஓவர் ஸ்பின்னர் கொண்டு வந்துட்டாருங்க. அதை வந்துட்டாரு ரிஸ்ட் ஸ்பின்னர். டிஃபிகல்ட். ப்ரிவியூவில் நான் சொல்லும்போது சொன்னேன், சப்போஸ் ஃபாஸ்ட் பாலர் இன்னும் விளையாடணும். ஏன்னா ஃபைனலி நியூசிலாண்டுக்கு அதில் ஹார்திக் பாண்டியெலாம் வேலைக்கு ஆகாது. பியூர் ஃபாஸ்ட் பாலர்னா அங்கே ஷமி மட்டும்தான். ஸோ இனி டெத் ஓவர் போகிறதுக்கு, ஸ்டார்டிங் போகிறதுக்கு மேபி டேக் ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங். அப்போ யாரை உட்கார வைப்பாங்க? குல்தீப்பியா, வருண்யா, 2 பேருமே வெரி க்ரூஷியல்னு வேறு சொன்னேன். ஏன்னா குல்தீப் இஸ் ஒன்லி ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஐ கேன் டேக் த பால் அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன். அதோட இதுதான் 2 for 40 பாருங்க. வரும் முக்கியமான விக்கெட். கேன் வில்லியம்சன், யூ குடன்ட் ரீட் ஹிம். காட்டன் பால்ட்டு பிரமாதமாக அந்த மாதிரி எவ்வளோ பிளேயரு. அதனால் ட்ரா பண்ணல. அண்ட் சேம் டீம் தான் விளையாண்டாங்க. ஹார்திக் பாண்டியா எதிர்பார்த்த மாதிரி அடி விழுந்தது. பட் ஸ்பின்னு மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ 38 ஓவர் ஸ்பின் போட்டிருக்காங்க 50 ஓவரில். 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, 144 ரன்ஸ். ஷமி ஒரு 10 ஓவர், இவர் கடைசியில் திருப்பி 49th ஓவரில் ஹார்திக் வந்தார். அது அடிக்க தான் செய்வாங்க. அங்கேயும் அடி விழுந்தது. 3 ஓவரில் 30 என்னமோ. பியூர்லி ஆஸ் அ போலர் விளையாட முடியாது. பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் வேணா விளையாடலாம். கேர்ஃபுல். அவரோட 10 ஓவர் நம்பி போகாதீங்கன்னு. அது ஸ்பின்னர் காப்பாற்றிருக்காங்க. அதான் ரோஹித் சர்மா வந்து 6வது ஓவர்லேருந்து த்ரூ அவுட் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டே இருந்தார் ஒரு எண்டில். எப்போ அவுட் ஆகிறாங்களோ டக்குன்னு குல்தீப் யாதவ் வருண் வந்துடுவாங்க. அவர் மெயின் ஜாப் என்ன பண்ணார்? அக்ஷர் பட்டேல், ஜடேஜா ஜாப் ஸ்டாப் த ரன். வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் டேக் விக்கெட்ஸ். அதான் நடந்தது. பிரமாதமாக எடுத்துகிட்டு போனாங்க. 10 ஓவரில் 67 பவர் பிளேயில். அடுத்த 10 ஓவரில் 34 ரன் அடிக்க முடிஞ்சது அவங்களுக்கு, 2 விக்கெட். அதுக்கு அடுத்த 10 ஓவரில் 34 ரன் ஐடென்டிக்கல், 1 விக்கெட் அவுட். 30th ஓவரில் 135 for 4. 40th ஓவரில் 172 for 5. அதுலேயும் 37 ரன், 1 விக்கெட். 10 ஓவரில் 37 ரன் தான் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். பிச்சில் ஒன்றும் அவ்வளோ வேணமோ பயங்கரமாக டர்னர்லாம் இல்லை. அக்யூரேட் போலிங், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். சொன்னால் வருண் சக்கரவர்த்தி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், யூ மிஸ் ஐ ஹிட். ஸ்கோர் பார்த்தா டேரில் மிச்சல் 63, ஸ்லோவஸ்ட், செகண்ட் ஸ்லோவஸ்ட் நியூசிலாண்டு ஐசிசி ஒன் டே இன்டர்நேஷனலில் சொல்கிறேன். ஆஃப்டர் 2011, 14 வருஷம் கழிச்சு செகண்ட் ஸ்லோவஸ்ட்டாக 101 பால் 63. ஏன்னா விளையாட முடியல. எங்கே போனாலும் ஃபீல்டர் இருக்காங்க. தகுந்த மாதிரி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், டிஃபென்சிவாக வர விளையாண்டாங்களா, விக்கெட் உள்ள வேண்டாம். கடைசி 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கிளேன் பிலிப் வந்து கொஞ்சம் குயிக்காக அடித்தார் 34, ரச்சின் ரவீந்திரா 37. அண்ட் கேன் வில்லியம்சன் சீக்கிரம் அவுட் ஆனதான் பெரிய செட்பேக். அவர் மட்டும் இருந்தாலும் அந்த இதுலேருந்து இன்னும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அவங்க. எவ்வளோ பெரிய ஸ்பின்னாக இருந்தாலும் அக்யூரேசி போயிடும். 2 6 அடித்தாலே. 81 பாலுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு 6 வந்தது. 2வது 6 இவர் அடித்தார் பிலிப். அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க
ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பிலிப்ஸ் இன்னிங்ஸ் மேக் ஆர் பிரேக். ப்ரிவிலே சொன்ன மாதிரி தான் போல்ட் வருண் சக்கரவர்த்தி பால் பிரில்லியன் பால். போல்ட் டிடன்ட் நோ பால் எந்த பக்கம் திரும்புன்னு அவருக்கு தெரியல. 34 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரச்சின் ரவீந்திரா செட் ஆகிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் கொண்டு வந்து குல்தீப் யாதவ் வந்தோடனே போல்ட் பண்ணார் ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பால்ல. ரிஸ்ட் ஸ்பின் அதான் நான் சொல்றேன். குல்தீப் யாதவ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஹேண்டர் பால் வெளில கொண்டு போவார்னு. அதர் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ். அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும். அண்ட் டிஆர்எஸ் எடுக்கிறாங்க போகிறாங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு நடந்தது. கேட்ச் ட்ராப் ஆகட்டும். இப்போ முடிஞ்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 251/7. பிரேஸ்வெல் 53 அடிச்சாரு. ஷமிக்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட் பாலிங் அடி விழுது லாஸ்ட்ல. ஒரு விக்கெட் 9 ஓவர்ல 73 ரன்ஸ் கொடுத்துட்டாரு அவர். 251 இட்ஸ் அ குட் ஸ்கோர். தே ஹேவ் அ குட் ஃபீல்டிங் சைட். ஆனால் போகலாம். விராட் கோலி விக்கெட் இஸ் வெரி கீ. இப்போ தான் தெரியும் விராட் கோலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். அண்ட் லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். 5வது நம்பர்லேருந்து ஆல்ரவுண்டர் வந்துடுறாங்க. 4 நம்பர் வரைக்கும் தான் பியூர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அப்புறம் ஆல்ரவுண்டர் தான். பார்க்கலாம் அவங்க எவ்வளோ தூரம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. 250 வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் சேஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் கடற்கன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி உமன்ஸ் டேக்காக இது ஒரு வீடியோ போட்டேன். சொல்ல மாட்டேன் ஸ்டார்டிங்கில். யாருமே பார்க்கல. 70 பேர் தான் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் ஆனர் பண்ணுங்கப்பா அவங்களையும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களை ஒலிம்பிக்கில் ஜெயிச்சதாகட்டும். சானியா மிர்ஜா பற்றி, சானியா நெஹ்வால், ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன்பிரீத் கௌர், மித்தாலி ராஜ், சாக்ஷி மாலிக் எல்லாரும் பற்றி நான் பேசியிருக்கேன். பிவி சிந்து பற்றிலாம் நேற்று உமன்ஸ் டே அப்போ அவங்களோட அச்சீவ்மெண்ட் டு இந்தியா கிரேட் அச்சீவர்ஸ். பாருங்கள் அதை மேரி கோம் என்ன பண்ணாங்கலாம் பேசியிருக்கேன். அதை பார்க்க மாட்டேங்க. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணுமா இல்லையா? நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். அதெல்லாம் இதே நேற்று போட்டுருங்க. தேடி பாருங்கள். நீங்கள் பார்த்து கமெண்ட்டை போடுங்க. நோ சம்திங் அபவுட் உமன் எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க பாருங்கள். ரைட். வெறும் சினிமாவே பார்த்துருக்க கூடாது. எனிவே ரைட். இப்போதைக்கு 252 செகண்ட் எடுத்து அப்புறம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.